கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை. நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. எரேமியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மனித உள்ளம் மகிழ்ந்து சந்தோஷப்பட வேண்டிய நேரம், நமக்கு புத்துயிர் தரும் நேரம், மெய்யான தேவனை போற்றி மகிமைப்படுத்தும் நேரமே. இதற்கான வழி என்ன? நம்முடைய சோர்விலே, பலவீனத்திலே, தேவைகளின் மத்தியிலே உதவி கிடைக்காதா என்று தடுமாறி தவிக்கும் வேளைகளிலே, எந்த நேரமானாலும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கென்று ஒருவர் இருக்கிறார் என்றால் அது உண்மையிலேயே எத்தனை அருமையானது. உலகத்திலே அமிதமாக யாராவது உண்டா என்றால் அது ஒரு பதில் கிடைக்காத கேள்வியே ஆகும். எல்லாருக்கும் இல்லை என்றாலும் ஒரு சிலராவது இவ்விதமாக இருப்பார்களா என்றால் அதுவும் கடினமான கேள்வியே. அதிலும் எல்லாவற்றிற்கும் தீர்வு கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக இல்லை என்பதே உண்மையாகும். சரி, எல்லாருக்கும் எல்லா நேரங்களிலும் எல்லா விதமான உதவிக்கும் ஒருவர் உண்டு என்றால் அது எத்தனை நம்பிக்கையூட்டும் செய்தி அல்லவா? உலகத்திலே காணக்கூடாத அனைத்துக்கும் நாம காரணராகிய அவரே நம் அன்பின் தேவாதி தேவன், அவரண்டை வழிநடத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை அறியாத ஒரு கூட்டமே உலகத்தில் தங்களுக்கென உருவாக்கியவைகளை பின்பற்றி உருவாக்கியவைகளாலேயே ஏமாற்றப்படுகிறது. நன்றாக அடிந்த அவர் அடியான் தீர்க்கன் எரேமியா இந்த நிலைமையை குறித்து அவர் பாதத்திலே ஊற்றி புலம்புவதையும் மறந்து அவரை மகிமைப்படுத்துகிறார். அற்புதமான அந்த தெய்வத்திடம், கடவுளிடம் வரும்பொழுது, கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, உமக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை என்று கூறுகிறார். நீரே பெரியவர், சர்வத்துக்கும் நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது, ஏனென்றால் நீரே சர்வ வல்லமை உடையவர் என்று போற்றி புகழ்கிறார். நாமும் கூட நம்முடைய எத்தகைய சூழ்நிலையிலும் அவரண்டை வரும்பொழுது நாம் அவரை புகழ்ந்து போற்றி, கர்த்தாவே, உமக்கு ஒப்பு உயர்வு ஒருவரும் இல்லை, நீர் ஒருவரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது என்று நாம் போற்றி புகழும் பொழுது அன்பின் ஆண்டவர் பரிசுத்த கடவுள் நம்மை கண்ணோக்கி பார்த்து இரக்கம் பாராட்டி, கிருபை பாராட்டி நம்மை பொறுப்பேற்கிறார். நம்முடைய துதி ஸ்தோத்திரத்தை ஏற்றுக்கொள்கிறார். நம்மை குறித்து அவர் கவலை கொள்கிறார். எத்தனை ஆச்சரியம்! அத்தகைய அன்பின் ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோமா? ஆமேன். God bless you.